பின்னடைவு ஏற்படுத்தும். சிஏஏ குறித்து பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துட்டு இருக்குது. பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படுத்தும். டெல்லி இமாமே இது உள்நாட்டு முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லிட்டார். அவரை விட முஸ்லீம்களுக்கு அத்தாரிட்டி இருப்பதாக நான் கருதவில்லை. ஓட்டு பொறுக்கிகள் ஓட்டுக்காக இந்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள். சிறுபான்மையினரை ஏமாற்றி வாக்குகள் வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள். சிறுபான்மையினர், அதுவும் குறிப்பாக முஸ்லீம்கள், அவர்களையும் படித்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஏன் போனதான் மன்னிக்கணும், அதிலையும் படித்தவர்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த தேசத்தின் மீது பற்றுள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இல்லாமலா பீகாரில் 22 தொகுதிகளில் 62% முஸ்லீம்கள் உள்ள தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினராக பிஜேபி உறுப்பினர்கள் வந்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 76% வாக்காளர்களை கொண்டிருக்கிற இஸ்லாமியர்கள் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார்கள். 3 அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் பணியாற்றுகிறார்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டில் அவங்க கட்சி ஊடகங்கள், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஊடகம், அதை வைத்து பயன்படுத்தி கொண்டு இங்க யார் சிறுபான்மையினர்னா கட்சி இல்லாத ஊடகம் நடத்துறவங்க சிறுபான்மை. நான் என்னுடைய பாயிண்ட் அது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கட்சிக்கு தொடர்பு இல்லாம, கட்சியால் விலை பேசப்படாத, என்ன கட்சியினுடைய அங்கத்தினர்களை வைத்து நடத்தாத ஊடகங்கள் இங்கே சிறுபான்மை. அவங்கதான் சிறுபான்மை. அந்த சிறுபான்மையை வச்சுக்கிட்டு எங்களால எங்களுடைய விளக்கத்தை அதிகமா போய் சேர்க்க முடியல. இங்க பெரும்பான்மை கட்சிகள் நடத்துகிற அல்லது கட்சியால் ஃபீடு பண்ணப்படுகிற போதை மருந்து பணத்தை வைத்துக் கொண்டு, போதை கடத்தல் பணத்தை வைத்துக் கொண்டு டாஸ்மாக்களை அடிக்கிற ஊழல் 30 ரூபா கோட்டை 130 ரூபாய்க்கு வித்து இடையில வர்ற பணத்தை எல்லாம் கொள்ளடிச்சு வச்சு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஊடகங்களுக்கு டிப் பண்றது, ஊடகங்களை விலைக்கு வாங்குறது. அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க விளக்கம், பெரிய பரபரப்பு, அதுக்கு டிஸ்கஷன். என்ன பொன்முடி தண்டிக்கப்பட்ட போது எத்தனை பேர் விவாதம் வச்சான்? பொன்முடி கேஸ் இன்னைக்கு வெளியே வந்த உட்பட எவ்வளவு பேர் விவாதம் வைக்கிறான்? பார்க்கணும், கணக்கு பார்க்கணும். நீங்க எல்லாம் போதை மருந்து கடத்தப்பட்டது பிற்பாடு அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு பாடம் எத்தனை ஊடகத்தில் விவாதம் வச்சான்? எத்தனை ஊடகத்தில் விவாதம் வச்சான்? இதெல்லாம் பார்க்கணும். அதனால நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் ஊடகங்கள் சிறுபான்மை, அதாவது அரசியல் கட்சியின் ஆதரவு இல்லாத ஊடகங்கள் சிறுபான்மை. தமிழ்நாட்டில் போதை மருந்து படத்தை வைத்துக் கொண்டு அதை தங்களுடைய நிதி ஆதாரமாக கொண்டிருக்கிற ஊடகங்களே அதிகம். சிறுபான்மை என்பது எந்த தொடர்பும் இல்லாத பொதுவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள். அதனால இது வெளியே வரல, அது வெளிவரும். எதன் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் சிஏஏ அமல்படுத்த மாட்டோம் தமிழ்நாடு மாநிலத்தில் அப்படின்னு சொல்றாங்க? அவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த சட்ட பாஸ்போர்ட் ஆபீஸ் அவர்கிட்ட இருக்குதான் தெரியாது, எனக்கு தெரியல, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. புரியுதா? இமிகிரேஷன் சர்டிபிகேட் கொடுக்கறவரு நம்முடைய உதயசந்திரனா அப்படின்னு எனக்கு தெரியாது. புரியுதா? அப்புறம் வேற அவர் சொல்றாரு, அவரும் சொல்றாரு, அவரை பேர் மம்தாவும் சொல்லுது, அது கொஞ்சமாவது புத்தி உண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த அம்மாவும் சொல்லுது. இதெல்லாம் அந்த தேர்தலுக்கு அப்புறம் நாளைக்கு சொல்லுவாங்க, இல்ல மத்திய அரசு தான் பண்ணுது, எங்களுக்கு இது சம்பந்தம் இல்ல அப்படின்னு நாளைக்கு சொல்லுவாங்க. இப்ப எலெக்ஷன் வரைக்கும் பிரச்சாரத்துக்கு எதை வேணாலும் சொல்றதுக்கு தயாரா இருக்காங்களே. அதை பரப்புறதுக்கு ஊடகங்கள் பெருசா இருக்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சாத்தியமா இல்லையா வேதம் வை, பெரிய அறிஞர்களை கூப்பிடு, சட்ட வல்லுநர்களை கூப்பிட்டு உட்கார வை, பார்க்கலாம். எங்கேயோ ஒருத்தன் வாரம் போறவங்களை கூப்பிட்டு உட்கார வைப்ப, அவனுக்கு நீயே நடுவரா இருக்கிற அவனே பாயிண்ட் எடுத்து தருவான். இவன் நல்ல பாயிண்ட் சொன்னா இவனை நிறுத்திவிட்டு நீ சொல்லும்பா. இதான் நடக்கு. இதை கேட்கறதுக்கு அல்லது ஜனநாயகத்துல ரொம்ப ஜனநாயகத்தின் உச்சத்தில் இருக்கிற பிரதம அமைச்சர் அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தல. இப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டையும் இவருக்கு நாங்க தான் தண்டனை கொடுத்தோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீதிமன்றத்தின் தலையீடு பாரதத்தினுடைய ஆட்சி பொறுப்புல இருக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லன்னு பொன்முடி தீர்ப்புல தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ராகுல் காந்தி தீர்ப்புல தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
வெளிப்படுத்துறான். என்னவோ இவன் நியாயமானவன், யோக்கியமானவன், நான் வந்து வெளி வந்துட்டேன்னு சொல்றானே தவிர உச்சநீதிமன்றத்தை தீர்ப்புல பாரதத்தினுடைய ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க தலையிடல, இது பிரதமருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு எந்த நாயாவது சொல்லுதா? சீமான் அவர்கள் கட்சி சின்னத்தை வந்து பிஜேபி தான் முடிக்கும். அதான் இப்படி இதை தங்கதான் வர்றேன். இப்ப பொன்முடி சட்டனை கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் யாருன்னு போட்டீங்க? பிஜேபி. நாம எங்களுடைய ஆட்சியில நல்லா மந்திரிய பிடிச்சி உள்ளார போடுறாங்கன்னு சொல்றேன். இப்ப என்னாச்சு? இதேதான் எலெக்ஷன் கமிஷன் நாங்க எனக்கு தலையிடுறோம். நாங்க அப்படி தலையிடுறதா இருந்தா பழனிசாமி எங்கிட்ட இருந்திருப்பாரு. எப்ப தெரிஞ்சுக்க போறீங்க? அவர் வந்து மாடையில சொல்லுவார் பாருங்க, தேர்தல் தனியா நிக்கும் போது எங்களுக்கு ஒன்றும் பிஜேபி உதவல, நாங்க சட்டப்படி தான் சின்ன வாங்கணும் சொல்லுவார் இல்லையான்னு பாருங்க. எங்காலும் வேணா சில பேர் நாங்க தானே வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கிடையாது, இவங்களுக்கு தெரியாது, உச்ச நீதிமன்றமும் தெரியாது, கட்சியும் தெரியாது, பிரதமரையும் தெரியாது. எங்க பிரதமர் இதில் தலையிடுறது கிடையாது. அதான் உண்மை. கட்சி விஷயத்திலே தலையிடுறது இல்லை அவரு.